அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு, அதிலும் சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமங்கள் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாக பெறலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். இருந்தாலும் சாதகமான முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவாங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தமும் நீங்க பெறும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளையும் தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் இந்த நேரத்தில் இருக்கத்தாங்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் உருவாகலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மேலிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். கடைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். விராமல் இழுபறியாக இருந்த பணமும் சேர வாய்ப்பு இருக்கிறது. வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களது பொருட்களின் மீது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது அவசியம். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்கலாம். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. வாழ்க்கை துணையுடன் உடல் நலனில் அக்கறையாக இருப்பீங்க. தேவை அப்படின்னும் பொழுது சிறிய அளவு கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபமும் வரலாம். அதனால உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுறது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் இருந்த காரியங்களை சாதகமான பலன்களாக மாற்ற பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் இந்த நேரம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளையும் அடைவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறதுங்க. அதே போல் தங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும்.
குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும், நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம். காரிய தடைகள் இந்த நேரத்தில் விலக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வேலையில் ஆர்வம் காட்ட வேணும். இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மன தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க. குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க. ஒரு சமயம் மிதமின்றிய பொருளாதார நிலை இருக்கும். மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென மாற்றங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அசுரகுரு, தெய்வகுரு ஆகிய 2 கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகலுங்க. வழக்குகள் சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்க
இருக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும். கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது.